விசுவாசிகளே, ஈமான் கொண்டவர்களே, நாங்கள் உங்களுக்கு வழங்கியதிலிருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழியுங்க. இப்போ செலவழிக்காமல் இருக்கேன் எங்களுக்கு அல்லாஹ் தந்தது தான் செலவழிக்கிறான். உற்சாகப்படுத்த அல்லாஹ் தாலா ஆதமுடைய மாதிரி செலவழி அல்லாஹ்வுடைய பாதையில் யோம் காலை உனக்கு செலவழிப்போம் நாங்கள். அதான் மனதில் நம்பிக்கை இருக்கணும், தைரியம் இருக்கணும். ஊசலாட்டம் இருந்தால் சரி வராது. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நிச்சயமா அல்லாஹ் திருப்பி தருவான் நம்பிக்கை இருக்கணும். பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். قال الله تعالى يا أيها الذين آمنوا أنفقوا مما رزقناكم من قبل أن يأتي يوم لا بيع فيه ولا خلة من قبل أن يأتي يوم لا بيع فيه ولا خلة ولا شفاعة والكافرون هم الظالمون. எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து இறை தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறியதன் பின், கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சென்ற பாடத்திலே சூரத்துல் பக்ரா 254 வசனத்தின் ஒரு பகுதி விளக்கத்தை விரிவாக நாங்கள் பார்த்தோம். அதில் ஆரம்பமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று விசுவாசிகளை விழித்து பேசுகின்றான். ஏன் என்பது பற்றி விளக்கமாக சென்ற பாடத்திலே நாங்கள் பார்த்தோம். அதே நேரத்தில் ஒரு மனிதன் விசுவாசியாக முஸ்லீமாக இருந்தால்தான் அவனுடைய தர்மம் மட்டுமல்ல ஏனைய அனைத்து அமல்களும் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும் என்ற விளக்கத்தை விரிவாக சென்ற பாடத்தில் நாங்கள் பார்த்தோம். இதனால தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இங்கே யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று விசுவாசிகளை விழித்து பேசுகின்றான். அடுத்த நாங்கள் பார்த்தோம், அல்லாஹ்வுடைய பாதையில் நல்ல வழிகளில் செலவழிக்கக்கூடிய செலவினங்களுக்கு 3 நிபந்தனைகள் இருக்கின்றன. அந்த 3 நிபந்தனைகளையும் சென்ற பாடத்தில் விரிவாக விளக்கமாக நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக நாம் செலவழிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கக்கூடிய செலவுகள் ஹலாலான வழியிலே சம்பாதிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும், ஹராமான வழியிலே சம்பாதிக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது. அது பற்றி வந்திருக்கக்கூடிய கடுமையான எச்சரிக்கைகளை சென்ற பாடத்திலே விரிவாக பார்த்தோம். நாங்கள் அடுத்ததாக நன்மையான வழிகளில், அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வழிகளில், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பதன் சிறப்பு பற்றி ஒரு தலைப்பை நாங்கள் பார்த்தோம். அதில் சூரத்துல் பக்ராவில் வரக்கூடிய 261 வசனத்தின் விளக்கத்தை மாத்திரம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்று அது சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய ஹதீஸுகளை பார்ப்போம். 261 சூரத்துல் பக்ரா 261 வசனத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு உதாரணத்தை சொல்லி தர்மத்தின் சிறப்பை பற்றி, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பதின் சிறப்பை பற்றி எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றான். ஒரு வித்து எப்படி 7 கதிர்களாக வெளிப்பட்டு அந்த ஒவ்வொரு கதிரிலும் 100 நன்மணிகளாக 700 நன்மணிகளை ஒரு வித்திலிருந்து வெளிப்படுத்துவது போல, அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்கக்கூடிய ஒருவர் 1 ரூபாய் செலவழித்தால் அதற்கு அல்லாஹு தஆலா 700 மடங்கு அதிகப்படுத்தி கொடுப்பான் என்பதை அந்த வசனத்தினூடாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றான். அது மட்டுமல்லாமல் வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா, அவன் நாடியோருக்கு அதை விடவும் அதிகமாக கொடுப்பான். ஏனென்றால்
வல்லாஹு வாசிஉன் அலீம், அல்லாஹ் மிக விசாலமானவன், அவன் சகலதையும் அறிந்தவன் என்று அந்த ஆயத்தில் அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான். இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்வதன் சிறப்பு பற்றி வந்திருக்கக்கூடிய சில ஹதீஸுகளை. ஏராளமான ஹதீஸுகள் வந்திருக்கின்றன. அதில் குறிப்பிட்ட சில ஹதீஸுகளை மட்டும் இந்த இடத்துல நான் குறிப்பிட்டிருக்கிறேன். ஒன்று முஸ்லிம், அஹ்மத், நசாயி போன்ற கிரந்தங்களில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், அவர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு சபையில் உட்கார்ந்திருக்கும் போது ஒரு மனிதர் வருகின்றார், ஒரு சஹாபி வருகின்றார். வந்தவர் சொல்லுகின்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மூக்கனமிடப்பட்ட ஒட்டகம் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்வதற்காக உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன் என்று சொல்லுகின்றார். அன்ன ரஜுலன் தஸத்தக பினாகத்தின் மஹ்தூமா, மஹ்தூமான்னு சொன்னால் மூக்கணம் போடப்பட்டது. இப்போ அர்த்தம் என்னன்னு சொன்னால் வளர்ச்சி அடைந்த முதிர்ச்சி அடைந்த ஒரு ஒட்டகம், குட்டியும் அல்ல, வயது கிளடும் அல்ல, மாறாக நல்ல சிறப்பான முறையில் வளர்ந்த ஒரு ஒட்டகம். அந்த ஒட்டகத்தை மூக்கணம் போட்டதாக கொண்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்படைக்கிறாரு. அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் சொல்லி போட்டு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதனை பார்த்து சொல்கிறாங்க, லதஅதியன்ன யௌமல் கியாமத்தி பிஸபஅமியத்தி நாகத்தின் மக்தூமா. அல்லாஹு அக்பர். நாளை மறுமையில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு இந்த ஒரு ஒட்டகத்துக்கு பகரமாக 700 மூக்கணமிடப்பட்ட ஒட்டகங்களை தருவார் அப்படின்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இந்த ஆயத்துக்கும் இந்த ஹதீஸுக்கும் இடையில் தொடர்பு இருக்குது. ஆயத்தில் அல்லாஹு தஆலா ஒரு வித்திலிருந்து 7 கதிர்கள், 7 கதிர்களிலும் 700 நன்மணிகள். அதே போன்று ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்தால் அது 700 வரைக்கும் அதிகரிக்கப்படும். அதற்கு மேலும் அல்லாஹ் நாடியோருக்கு விசாலப்படுத்தக்கூடியவன். வல்லாஹு யுதாயிஃபு, அதை பன்மடங்காக அதிக செய்யலாம் அல்லாஹு தஆலா. அடுத்த ஹதீஸை பார்க்கிறோம். புகாரி முஸ்லிமிலே பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ். அன் அபீ ஹுரைரத் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم ما من يوم يصبح العباد فيه إلا ملكان ينزلان. இந்த ஹதீஸில் தினந்தோறும் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. வலமை போல காலையில் 2 மலக்குகள் வானத்திலிருந்து இறங்குகின்றார்கள். இது தினந்தோறும் நடக்குது சம்பவம். எங்களுக்கு தெரியாவிட்டாலும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை ஏற்பாடு செய்திருக்கிறான். சரியா? மாமின் யௌமின் யுஸ்பிஹுல் இபாத், காலை பொழுதை அடையக்கூடிய ஒரு நாளிலேயாவது அவங்க இறங்காமல் இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு நாளும் இறங்குறாங்க. அடியார்கள் காலை பொழுது அடையக்கூடிய நேரத்தில் 2 மலக்குகள் வானத்திலிருந்து இறங்குகின்றார்கள். அதில் ஒருவர் சொல்லுகின்றார், அல்லாஹும்ம ஆதி முன்ஃபிகன் ஹலஃபா, அல்லாஹ்வே, யாரெல்லாம் உன்னுடைய பாதையில் செலவழிக்கின்றார்களோ அவர்களுக்கு நீ மீதத்தை கொடு. சுப்ஹானல்லாஹ். அப்போ மலக்குடைய துவா வந்து கபூலாகக்கூடியது. அப்போ நாங்கள் மனதில் நம்பிக்கை வச்சுக்கணும். தர்மம் செய்யும் போது நாங்கள் செய்யக்கூடிய தர்மத்துக்கு துவா செய்யக்கூடிய மலக்கு அல்லாஹ்வை நியமித்து வச்சுக்கிறார். சுப்ஹானல்லாஹ். இந்த தொழுகையில் தொழுது முடிஞ்சதுக்கு பிறகு தொழுத இடத்துல உட்கார்ந்து கொண்டு சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் அது போன்ற அதுக்காக ஓதிக்கொண்டிருந்தால் மலக்கள் துவா செய்கிறாங்க. அந்த மனிதன் அந்த இடத்தை விட்டு எழும்புற வரையிலே அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு என்று மலக்கள் துவா செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அல்லாஹு அக்பர். இப்போ இந்த சிறப்புகளை அடைகிறதுக்காக வேண்டி நான் கரெக்டாக முயற்சி செய்யணும். அப்போ அதே போல் இங்கே வந்து தினந்தோறும் 2 மலக்குகள் இறங்குகின்றார்கள் வானத்திலிருந்து. ஒரு மனிதன் தர்மம் செஞ்சுட்டா அவனுக்கு அல்லாஹு தஆலா அதிகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி துவா செய்கிறாங்க. அவங்க ஹலஃப்னு சொன்னால் அவனுக்கு மீதத்தை கொடு, நஷ்டத்தை ஏற்படுத்தாதே, அதிகப்படுத்து என்று அல்லாஹு தஆலாவிட்ட மலக்கு துவா செய்கிறார். அடுத்தவர் துவா செய்கிறார், அல்லாஹும்ம ஆதி மும்சிகன் தலபா லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அடுத்தவர் சொல்றார் வந்து, யா அல்லாஹ், யாரெல்லாம் உன்னுடைய பாதையில் தர்மம் செய்யாமல் இறுக்கி பிடிக்கின்றார்களோ, தொலைத்தரப்படுகின்றார்களோ அவர்களுக்கு நீ நஷ்டத்தை கொடு. தலப் என்றால் அழிஞ்சு போறது, தலிஃபான்னு சொன்னால் அழிஞ்சு போச்சுன்னு சொல்லி அர்த்தம். அப்போ நஷ்டத்தை கொண்டு நிற்போம் அந்த மலக்கு துவா செய்கிறார். அப்போ நாங்கள் யோசிக்கணும், தினந்தோறும் 2 மலக்கில் இறங்குறாங்க. அப்போ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்கிறதுக்கு பழகிக்கொள்ள வேண்டும். அது சிறிச்சா இருக்கலாம், பெருசாக இருக்கலாம், அவரவோடைய வசதி கேட்டுமாறு.
கோடீஸ்வரன் அவனோட வசதி கேட்ட மாதிரி, லட்சாதிபதி அவனோட வசதி கேட்டுப்பட்டுவார், ஆயிரக்கணக்கில் இருப்பவன் அதுக்கு வசதி கேட்ட மாதிரி, 100 200 தேடுபவர் அதுக்கு வசதி கேட்ட மாதிரி. சஹாபாக்கோட வாழ்க்கையில் பார்க்குறோம், அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், தர்மம் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் அன்றைக்கு தொழில் செய்து உழைத்து அந்த உழைப்பில் பாதி தர்மம் செய்வாங்க. அல்லாஹ் அக்பர். அப்படின்னா சஹாபாக்கள் நடந்திருக்கார்கள். அப்போ அந்த வகையில் இந்த ஹதீஸ் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயத்தை எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. மலக்கூடிய துஆவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பாதையிலே தினமும் தர்மம் செய்யக்குள்ளாக இருக்க வேண்டும். அது சிறிசாக இருக்கலாம், பெருசாகவும் இருக்கலாம். ஒரு பார்சல் சோறு இல்லாதவனுக்கு கொடுக்கணும். கண்டை நன்றை நீட்டங்களை கை நீட்டங்களை கொடுக்கூடா. சுப்ஹானல்லாஹ். அல்லது குடிகளுக்கு அடிமையாக கொடுக்கூடா. அது போதை வஸ்துகளுக்கு அடிமையாக இருக்கவனு கொடுக்கக்கூடா. அல்லது மோசமாக இருக்கிறவனு கொடுக்கக்கூடா. எங்களுக்கு தெரியாமல் கொடுத்தா வேற விஷயம் அது. அப்படி சம்பவம் நடந்துடும். சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் ஒரு சஹாபி தர்மத்தை எடுத்துக்கொண்டு வாரார். காலை பொழுதுல இருட்டான நேரத்தில் அந்த தர்மத்தை கொண்டு வைக்கிறாரு. எடுத்துட்டு போற யார் தெரியுமா? ஒரு கல்லன் எடுத்துட்டு போறான். அப்ப அவருக்கு அது தெரியாது. அப்ப ரசூல்லா கேட்கிறாங்க, தர்மம் செஞ்சாலே யாரு கொடுத்தீங்க அப்படின்னு போட்டு. ரசூல்லாவுக்கு அல்லாஹ் தஆலா அறிவிச்சு கொடுத்தான். அப்ப அவர் கவலைப்படுறார். இருந்தாலும் அதுக்கு நன்மை ஒரு நிச்சயமாக கிடைக்கும். இன்னொரு முறை அதை ஈடு செய்யறதுக்கு அவனுக்கு கொண்டு வைக்க ஒரு பணக்காரன் எடுத்துட்டு போறான். சுப்ஹானல்லாஹ். இப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த கல்வனை பொறுத்த வரையில் அவன் திருந்தருக்கு ஒரு வழியாக அமையலாம். அடுத்த நாள் பணக்காரன் எடுத்துட்டு போறான். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க வந்து அவன் உலோபித்தனத்தை தன்னை கைவிட்டு தர்மம் செய்யறதுக்கான உணர்வு அவனுக்கு ஏற்படலாம். சுப்ஹானல்லாஹ். அப்போ மூன்றாவதாக ஒரு விபச்சாரி கையில் போய் சேரு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க வந்து சில வேளை அவள் தன்னுடைய கற்பை பாதுகாத்து கொண்டு தௌபா செய்தும் என்று அதாவது அந்த பாதக செயலிருந்து தன்னை துப்புரவுப்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பாக அமையலாம். எங்களுக்கு தெரியாமல் கொடுத்தா வேறு விஷயம். ஆனால் தெரியும் என்று கண்டால் குடிகாரன் அல்லது மது போதையில் அடிமைப்பட்டவன் அல்லது சமூகத்தில் வந்து மிக மோசமாக நடக்கக்கூடியவன் தெரிஞ்சா கொடுக்கக்கூடாது. நாங்கள் ஏழைகளை பார்த்து கொடுப்பதற்கு தகுதியானவர்களை பார்த்து கொடுக்க வேண்டாம். அதுக்குத்தான் அல்லாஹ்விடத்திலே எங்களுக்கு நன்மையை காத்து கொண்டிருக்கின்றது. அடுத்த ஹதீஸை பார்க்கிறோம். அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال قال الله تعالى ஹதீஸுல் குத்ஸி قال الله تعالى أنفق يا ابن آدم ينفق عليك. அல்லாஹு அக்பர். சுப்ஹானல்லாஹ். படைத்த ரப்புல் ஆலமீன் வாக்களிக்கிறான் எங்களுக்கு. சுப்ஹானல்லாஹ். வாதா பண்றான். என்ன வாதா பண்றான்? ஆதமுடைய மகனே நீ செலவழி அல்லாஹ்வுடைய பாதையில, உனக்கு செலவழிப்போம் நாங்க. சுப்ஹானல்லாஹ். யுன்ஃபக் அலைக், உனக்கு நாங்க செலவழிப்போம், நீ செலவழி அல்லாஹ்வுடைய பாதையில என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹ்வுடைய வாதா ஒரு நாளும் பிழைக்க போறதில்லை, அது பொய்யாக போறதில்லை. இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மிஆத், நிச்சயமாக அல்லாஹ் வாக்களித்ததை ஒரு நாளும் மீற மாட்டான். வாக்களித்தா நிச்சயமாக கிடைக்கும். அதனால நாங்க தர்மம் செய்யும் போது கஞ்சத்தனப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கிறோம் நம்பிக்கையில கொடுக்க வேண்டாம். நன்மையும் எங்களுக்கு சேரும். அதே நேரத்தில் நிச்சயமாக எங்களோட தர்மத்தை நாம் கொடுத்ததை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு திருப்பி தருவான். இந்த ஹதீஸ் வந்து இமாம் புகாரி முஸ்லிம் இருவரும் ஒப்பிய ஹதீஸ். அடுத்த ஹதீஸ் பார்க்கிறோம். அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் அன்ன ரஜுலன் ஸஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அய்யுல் இஸ்லாமி கைருன். ஒரு சஹாபி ரசூலோட வந்து கேட்கிறாரு. இதை வந்து அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் அவர் அறிவிக்கிறாங்க. அய்யுல் இஸ்லாமி கைருன், இஸ்லாத்தில் மிகச்சிறந்த கடமை எது? கால துத்இமு தஆம் வ தக்ரஉ ஸலாம் அலா மன் அரஃப்த வ மன் லம் தஅரிஃப். இதுவும் புகாரி முஸ்லிமில் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்ட கேள்விக்கு அவங்க பதிலாக சொல்லுகின்றார்கள், அதாவது இஸ்லாத்தில் மிகச்சிறந்த கடமை இல்லாதவனுக்கு உணவளிப்பது, பசித்திருப்பவனுக்கு உணவளிப்பது. துத்இமு தஆம், பசித்திருப்பவனுக்கு உணவளிப்பது ஒன்று. இரண்டாவது வ தக்ரஉ ஸலாம், சலாத்தை அதிகப்படுத்துவது. அலாமன் அரஃப்த, உனக்கு தெரிஞ்சவனாகவும் இருக்கலாம் தெரியாதவனாகவும் இருக்கலாம். ஒமல்லம் யார் தாரி,
சுபஹானல்லாஹ். இப்போ முஸ்லீம்னு தெரிஞ்சிட்டா அவன் யாருன்னு பார்க்கக்கூடாது, நாங்கள் ஒரே சலாம் சொல்ல வேண்டியதான். ஏன்னா காபிர்களுக்கு சலாம் சொல்ல முடியாது. முஸ்லீம் அல்லாத யாருக்கும் நாங்கள் சலாம் சொல்ல முடியாது. அவங்க சொன்னால் வாலிக்கு மட்டும் போயிட வேண்டியதான். சரியா, வாலிக்கு மட்டும் போயிட வேண்டியதான். அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு ரசூலோட காலத்தில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை சந்திப்பதற்காக ஒரு யஹூதி வாரார், வந்து அஸ்ஸலாமு அலைக்கும்ட்டு வாரார். இப்போ ஆயிஷா நாய் கொதிக்கிறாங்க உள்ளுக்கு இருந்து கொண்டு, சொல்றாங்க அஸ்ஸலாமு அலைக்கந்த அப்படின்னு போட்டு. அஸ்ஸாம்னா அவனுக்கு ஷா உண்டாட்டம் இல்லை, நஊது பில்லாஹ். அஸ்ஸலாம் என்ற வார்த்தையை அஸ்ஸாமு அலைக்கும்னு சொல்றான். அப்போ ரசூலுல்லாஹ் வந்து சிரிச்சு கொண்டு வாலைக்கும் பண்ணாங்க, வேற ஒன்றும் சொல்லலை. சரியா, ஏன்னா அவன்ட துவா வந்து ரசூலுல்லாஹ் பலிக்காது, நிச்சயமா தெரியும். அல்லாஹ் பாதுகாப்பான். வல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸ், மனிதர்கள் இருந்து நான் உங்களை பாதுகாப்பேன்னு அதை வாக்களிச்ச ரசூலுல்லாஹ்க்கு. அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா வாக்கு வல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸ், அல்லாஹ் உங்களை மனிதர்களிருந்து பாதுகாப்பான். இது அல்லாஹ்வுடைய வாக்கு ரசூலுல்லாஹ்க்கு. அதனால தான் யாராலும் அவர்களை கொலை செய்ய முடியாமல் போய்விட்டது. பார்க்குறோம், உமர் ரலியல்லாஹு கொலை செய்யப்பட்டாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு கொலை செய்யப்பட்டாங்க, அலி ரலியல்லாஹு கொலை செய்யப்பட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாராலும் அணுக முடியவில்லை. ஏன்னா அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு அவங்களுக்கு இருக்குது. காயப்படுவாங்க, யுத்த முறையில் காயப்படுவாங்க. உதாரணமாக யுஹத் யுத்தத்தின் போது நிறைய காயப்பட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காலில் காயம் ஏற்பட்டுச்சு, தாடையில் காயம் ஏற்பட்டுச்சு, நெற்றியில் காயம் ஏற்பட்டுச்சு, பலத்த காயம். ஆனால் அவருடைய உயிரை பறிக்க யாராலும் முடியாது. ஒரு யஹூதி பெண்மணி ரசூலுல்லாஹை கொல்வதற்காக வேண்டி இறைச்சியில, ஆட்டிறைச்சியில நஞ்சை கலந்து கொடுத்து விட்டாள், ஒரு யஹூதி பெண்மணி. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உயிர் பறிக்கப்படவில்லை, ஆனால் கஷ்டப்பட்டாங்க. ரசூலுல்லாஹ் நிறைய அனுபவிச்சாங்க, வேதனைப்பட்டாங்க. அந்த நஞ்சுடைய வேதனை அவர்களை கடைசி வரையும் வாட்டியதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முறைப்பட்டார்கள். அதனால அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு அவங்களுக்கு இருக்குது. அவன்ட துவா இவங்களுக்கு பலிக்க போறதில்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன செய்யாங்க திரும்ப வா லைக்கண்டாங்க, உனக்கு அது உண்டாட்டம் நிற்கும், நிச்சயம் என்ன நடக்கும், கபூலாகும். அப்போ ஆயிஷா நாய் கொதிக்கிறாங்க உள்ளுக்கிறது கொண்டு. அவன் போனதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ரசூலல்லாஹ், அவர் என்ன சொன்னா உங்களுக்கு கேட்டுச்சா? உங்களுக்கு ஓரே கேட்டுச்சு, நான் என்ன சொல்லணும் கேட்கலையா அப்படின்னு கேட்டார் ரசூலுல்லாஹ் திருப்பி. அஸ்ஸலாமு அலைக்கும் நான் சொன்னேன், நான் என்ன சொன்னேன், வாலைக்கு உனக்கு நான் உண்டாட்டும் சொல்லி போட்டு, நீ எதற்கு எனக்கு கேட்கிறாயோ அது உனக்கு உண்டாட்டும் திருப்பி கேட்டாங்க ரசூலுல்லாஹ். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அந்த பாதிப்பு ஏற்பட மாட்டாதே. சரி, அப்போ சலாம் சொல்வதை பொறுத்த வரையில் நாங்கள் ஒரு முஸ்லீம்னு தெரிஞ்சிட்டால் அவர் எங்களுக்கு அறிமுகமானவராக இருந்தாலும் சரி, அலாமன் அரஃப்த வமல்லம் தாரிஃப், எங்களுக்கு அறிமுகம் இல்லை, எங்கள் ஊரை சார்ந்தவர் அல்ல, ஒரு முஸ்லீம்னு தெரிஞ்சிட்டா சலாம் சொல்ல வேண்டும். இது ஒரு முஸ்லீமுக்குரிய கடமை. அதாவது ஒரு முஸ்லீமுக்கும் இன்னொரு முஸ்லீமுக்கும் இடையில அன்பை, பாசத்தை, நேசத்தை வளர்க்கக்கூடிய ஒன்றுதான் சலாம். வேறு சில ஹதீஸிலே பார்க்கிறோம், அதாவது அமைதியாக பாதுகாப்பாக சுவர்க்கம் நிலை வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சலாம் சொல்றதை அதிகரித்து கொள்ளுங்க ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அமைதியாக பாதுகாப்பாக சுவர்க்கம் நுழைய வேண்டும் என்று சொன்னால் சலாம் சொல்வதை அதிகரித்துக் கொள்ளுங்கள். அதனால இந்த சலாம் சொல்ற விஷயத்தில் வந்து நாங்கள் பகிர்த்தனப்படக்கூடாது. பள்ளிக்குள்ள வாரம் ஒவ்வொருத்தராக கை கொடுத்து சலாம் சொல்லணும் கட்டாயம் இல்லை. பள்ளிக்கு வந்தால் இங்கே வந்திகிறாக்களுக்கு கை கொடுத்து சலாம் சொல்லணும் கட்டாயம் இல்லை. அதை ஒரு பிதாத்துன்னு நினைக்கிறேன் நான். வந்த என்ன செய்யணும், வரக்குள்ள அஸ்ஸலாமு அலைக்கும்ட்டு வரேன், வாசல்லேருந்து வரக்குள்ள இருக்கிறாக்கள் வாலைக்கும் அஸ்ஸலாம் சொல்லுவாங்க, அவ்வளோ போதும். அதுதான் எங்கட கடமை. அதல்லாமல் வந்து இங்கே வந்திக்கிற அவ்வளோ பேருக்கும் கையை கொடுத்து சலாம் கொடுத்து அது இஸ்லாத்தில் இல்லை. அது வந்து எப்போ தேவைப்பட மனுஷனா ஒரு மனுஷனை சந்திக்கும் போது தான். நாங்கள் நீங்கள் வந்து தொழுகிறதுக்கு சந்திக்கிறதுக்கு அல்ல. பள்ளிவாசலுக்கு தொலை வந்தால் தொழுகைக்கு வந்திருப்பவர்களுக்கு சலாம் சொல்லி கை கொடுத்து முசாபாச்சியம் கட்டாயம் இல்லை. மாறாக பள்ளிக்கிற நுழைகிறோம், அஸ்ஸலாமு அலைக்கும், இறக்க எல்லாருக்கும் போல சலாம் செய்து போகும். அலைக்கும் என்றால் எல்லோருக்கும் என்ற அர்த்தம், அலைக்கேண்டா உடாலுக்கு. அதனால பள்ளிக்கு நுழையும் போது அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு வர வேண்டியதான். முடிந்தவர்கள் பெயர் சொல்லுவார்கள், முடியாதவர்களுக்கு உதாரணம் தொழுது கொண்டிருக்கிறாங்க,
பதில் சொல்ல முடியாது, பிரச்சனை இல்லை. ஒரு சிலர் பதில் சொன்னாலும் போதுமானது. அந்த வகையில் சலாம் சொல்வதை நாம் அதிகரித்து கொள்ள வேண்டும். வெளியில் சந்திக்கிறோம், அஸ்ஸலாமு அலைக்கும், அல்ஹம்துலில்லாஹ். இது எவ்வளவு சிறப்பான ஒரு செயல். அதாவது இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய காபிர்கள் எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு செய்தி தான் இந்த சலாம். ஆனால் அவங்க சந்திக்கும் போது சலாத்திலே வேண்டாங்க. என்ன சலாம் என்ன? அமைதி, பாதுகாப்பு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் உண்டு அஸ்ஸலாம், அஸ்ஸலாமுல் முஃமினுல் முஹைமின். அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் உண்டு. அந்த அல்லாஹ்வுடைய சாந்தி உங்கள் மீது உண்டாட்டும் சொல்லி பிரார்த்திக்கிறாங்க. எவ்வளவு பெரிய துஆ அது. அதனால சலாம் சொல்வதை அதிகரித்துக் கொள்வதை மிகவும் சிறந்தது. இந்த ஹதீஸில் வந்து துத்இமுத் தஆம், அதாவது பசித்தவர்களுக்கு உணவளிப்பது இஸ்லாத்தில் மிகச்சிறந்த ஒரு அமலாக கருதப்படுகின்றது. அடுத்த ஹதீஸ் பார்க்கிறோம். அதுவும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர் மூலம் அறிவிக்கப்படுகின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் தஸத்தக பிஇதிலி தம்ரத்தின், ஒரு ஈத்தம்பலத்துடைய பெருமதியை ஒரு மனிதன் தர்மம் செய்தால். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. ஒரு ஈத்தம்பலம் என்ன? 10 ரூபா வரும் ஒரு ஈத்தம்பலம். 10 ரூபா வரும் ஒரு ஈத்தம்பலம். ஒரு கீழே 1000 ரூபான்னு சொன்னா 10 ரூபா வரும் ஒரு ஈத்தம்பலம். சுப்ஹானல்லாஹ். இப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? ஒரு ஈத்த பழத்தின் பெருமதியை ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்தால், சுப்ஹானல்லாஹ், மின் கஸ்பின் ஹலால், மின் கஸ்பின் தய்யிப், ஆனால் ஹலாலான சம்பாத்தியமாக இருக்கணும். அதான் நிபந்தனை. ஹராமான சம்பாத்தியமே இருக்கக்கூடாது. ஏன்னா அல்லாஹ்வை பொறுத்தவரை வலா யக்பலுல்லாஹு இல்ல தய்யிப், இடையில ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஏன்னா அல்லாஹ் வந்து ஹலாலானத்தை மட்டும் தான் ஏற்றுக்கொள்வான். இல்லாட்டி அங்கே இருக்கு. நாங்கள் சென்ற பாடத்தில் பார்த்தோம். நாங்கள் ஒரு தர்மம் ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு சில நிபந்தனைகள். அதில் ஒன்று தான் நாங்கள் தர்மம் செய்யக்கூடிய பொருள் சம்பாத்தியம் ஹலாலாக இருக்கணும் அப்படின்றது. அது விரிவாக சென்ற பாடத்தில் பார்த்தோம். நாங்கள் ஃபைன் அல்லாஹ சொல்கிறாங்க, தொடர்ந்து சொல்கிறாங்க, ஃபைன் அல்லாஹ யக்பலுஹா பியமீனிஹி, அல்லாஹு அக்பர். தனது வலக்கரத்தால் அந்த தர்மத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். பின்னர் தும்ம யுரப்பீஹா, அதை வளர்க்கிறான் அல்லாஹ் தஆலா, அதை பிரிப்பிக்கிறான். லிசாஹிபிஹா, அது தர்மம் செய்தவருக்காக. அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றாங்க. சொல்ல கமா யுரப்பி அஹதுக்கும் ஃபுலுவஹு. ஃபுலு உண்டா குதிரை குட்டி சொல்றது அரபியில். குதிரை குட்டிக்கு சொல்றது குட்டி குதிரை, அதுக்கு சொல்றது ஃபுலு ஒன்று சொல்லி அரபியில். உங்களுக்கு தெரியும், இந்த குதிரை வளர்க்கக்கூடிய ஆக்கள் குட்டியில் எடுத்து வளர்ப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். அதுக்காக அவங்க மெனக்கெடு சுப்ஹானல்லாஹ். அதை குளிப்பாற்ற வேணுமா, அதை தடாய் விடுற வேணுமா, அதுக்கு பயிற்சி கொடுக்குற வேணுமா, அதோட ஓடுறது வேணுமா, அல்லாஹு அக்பர். அதுக்கு சத்தான உணவு கொடுக்குற வேணுமா, அதை பாதுகாப்பாக வைக்கிற வேணுமா, அல்லாஹு அக்பர். ஒரு குதிரையை வளர்த்தருக்கு லேசான வேலை இல்லை. அவ்வளவு பெருமதியான ஒன்று அது. அதாவது யுத்த முறையில தன்னுடைய எஜமானருக்காக உயிரை தியாகம் செய்யக்கூடிய ஒன்றுதான் ஒட்டகம், இந்த குதிரை. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். உயிரை கூட தியாகம் செய்யும். யுத்த முறைக்கு போற நேரத்தில் தன்னுடைய எஜமான் முன்னேறுன்னு சொல்லிட்டா அங்க ஈட்டி அம்பு கிம்பு பார்க்காது. அப்படியே ஒரு மிருகம் அதை வளர்த்தெடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. இப்ப அல்லாஹு தஆலா இந்த சதக்காவை, அதாவது ஈத்தம்பலத்தின் பெருமதியை தர்மம் செய்தவனின் தர்மத்தை வலது கரத்தால் ஏற்றுக்கொண்டு, நீங்கள் உங்களில் ஒருவர் ஒரு குதிரை குட்டியை வளர்ப்பது போல அல்லாஹு தஆலா வளர்க்கின்றான். வேறு சில ரிவாயத்துகள்ல அதாவது மலைகளை போன்று அல்லாஹு தஆலா வளர்க்கின்றான். அல்லாஹு அக்பர். கம்சாலி ஜிபால், சுப்ஹானல்லாஹ். அப்போ ஒரு ஈத்தம்பலத்தின் பெருமதி அல்லாஹு தஆலா மலை போல வளர்த்து நாளை மறுமையில் எங்களுக்கு தாரத்துக்கு காத்து கொண்டிருக்கிறான். சரி. ஹத்தா தகூன மிஸ்ரல் ஜபல், ஹதீஸ்ல வருது. அதை வந்து ஒரு மலை போல அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அதிகப்படுத்துகிறான், வளர்க்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த ஹதீஸ் வந்து புகாரி முஸ்லிமிலே பதிவாக இருக்கின்றது. அடுத்த ஹதீஸ், அதாவது ஒரு வரலாற்று சம்பவம், தர்மத்தின் சிறப்பை எடுத்து காட்டக்கூடிய ஒரு வரலாற்று சம்பவம். சுப்ஹானல்லாஹ்.
இந்த சம்பவம் சஹீஹ் முஸ்லீமில் பதிவாக இருக்கின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலம் அறிவிக்கப்படுகின்றது. பனு இஸ்ராயீல் காலத்தில் ஒரு மனிதன், தக்வா உள்ள, பயபக்தி உள்ள நல்ல ஒரு மனிதன், அல்லாஹ்வை பயப்படக்கூடிய ஒரு மனிதன், ஒரு பூமியில் அப்படி நடந்து போய்கொண்டிருக்கிறான். அப்போ அவனுக்கு ஒரு சத்தம் வானத்திலிருந்து கேட்குது. ஃபஸமிஅ சௌத்தன் ஃபிஸ்ஸமா ஃபீ ஸஹாபா, வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலை மேகம், அதிலிருந்து சத்தம் வருது. அந்த சத்தம் சொல்லுது, இஸ்கி ஹதீகத ஃபுலான், அல்லாஹு அக்பர், இன்ன மனிதனுடைய தோட்டத்துக்கு போய் நீரை புகட்டு அப்படின்னு சொல்லி போட்டு அந்த மேகத்திலிருந்து ஓசை வருது, சத்தம் வருது. அப்ப இந்த நடந்து போய் கொண்டிருந்த மனிதன் ஆச்சரியப்படுறான், சுப்ஹானல்லாஹ், இப்படி போண்டா அப்படின்னு போட்டு. அப்ப என்ன செய்யறான்னு சொன்னா, அந்த மேகம் போற திசையிலேயே போறான். போன பிறகு கொஞ்சம் தூரம் போனதுக்கு பிறகு, அதாவது காய்ந்து போன ஒரு பூமியில அந்த தண்ணீர் அப்படியே கொட்டுது, வேற எங்கேயுமே கொட்டல. சுப்ஹானல்லாஹ். அப்ப ஆச்சரியப்படுற அந்த மனிதன் அப்ப அங்கால எங்களை திரும்பி பார்க்கிறான். இந்த கொற்ற தண்ணிய தன்னுடைய விளைச்சல் பூமியில ஒருவன், அதாவது தேக்கி கொண்டிருக்கிறார். அப்ப ஆட்ட போய் கேட்கிறாரு, யா அப்துல்லா, அல்லாவுடைய அடிமையே, பேர் தெரியாத யாருண்டு, அல்லாவுடைய அடிமையே, வானத்திலிருந்து அந்த மேகம், மலை மேகத்திலிருந்து ஒரு சத்தம் வந்துச்சு, அதுல இன்னாருடைய தோட்டத்துக்கு போய் நீர் புகட்டு என்று சொல்லப்படுச்சு, உன்னுடைய பேர் என்னன்னு கேட்கிறார். அப்பாரு என்ன பேர் இதான் சொல்றாரு. அப்ப அந்த மலை மேகத்தின் வந்து சத்த பேரும் இவருடைய பேரும் ஒப்பா இருக்குது, ஒண்டா இருக்குது. அப்ப ஆச்சரியப்பட்டு கேட்கிறாரு, உன்னுடைய தோட்டத்துக்கு மட்டும் தண்ணீர் புகட்ட வேண்டும் என்று, மழை பொழிய வேண்டும் என்று அந்த மலை மேகத்திலிருந்து அல்லாஹு தஆலா ஓசையை வெளிப்படுத்தினானே, அது எதுவாக இருக்கும், என்ன காரணத்துக்காக என்று கேட்கிறான். அப்பாரு சொல்றாரு, பெருசா ஒன்றும் இல்லை அப்படின்னு போட்டு, இல்லை எனக்கு சொல்லத்தான் வேணும், எனக்கு அறிவிக்கத்தான் வேணும் என்று இவர் பிடிவாதமாக இருக்கார். அப்ப அவர் சொல்றார், ஃபைன்னி அன்துரு இலா மா யஹ்ருஜு மின்ஹா, இந்த தோட்டத்தில் விளைந்த பிறகு விளைச்சலாக வெளிப்படக்கூடியதை நான் பார்ப்பேன். அதே கோதுமையாக இருக்கலாம் அல்லது அரிசியாக இருக்கலாம். அந்த விளைச்சல் பூமியில் எதெல்லாம் நாட்டப்பட்டு விளைச்சலாக வருதோ, அந்த விளைச்சல் விளைச்சதுக்கு பிறகு, அறுவடை செய்த பிறகு அதை நான் மூன்றாக பிரிப்பேன். அதனால் மூன்றாக பிரிப்பேன். ஒரு பகுதியை அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செஞ்சிருவேன், இன்னொரு பகுதியை நானும் எனது குடும்பத்தாரும் சாப்பிடுவோம், இன்னொரு பகுதியை, மூன்றாவது பகுதியை திரும்பவும் அந்த பூமியில விளைச்சலுக்காக போடுவோம். அறுத்து பீஹா சுலுசஹு, நான் திரும்ப அதை விளைவிக்கணுமே, திரும்ப நாட்டணுமே, அதனால மூணு ஒரு பகுதி அதுக்கு செலவழிப்பேன் என்று அந்த மனிதர் சொல்லுகின்றார். அப்ப அதை கேள்வி கேட்டவர் சொல்றார், அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்திருந்தனால தான், அதாவது தன்னுடைய பொருளை, தன்னுடைய சொத்தை, தனக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை மூன்றாக பிரித்து ஒரு பகுதி அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிச்சு போட்டு ஒரு பகுதியை தானும் தனது குடும்பத்தினரும் உண்டு மகிழக்கூடிய அந்த மனிதனுடைய தர்மத்தை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டு அவனுக்கு பரிசாக கொடுத்தது அந்த மலை. சுப்ஹானல்லாஹ். காய்ந்த பூமி, மழையே பெய்ய முடியாத பூமி இருந்தாலும் அல்லாஹு தஆலாவுடைய ஆர்டர் படி அந்த இடத்துக்கு மழை பொழிவிக்கப்படுகின்றது. அப்ப தர்மம் செய்வது மிகவும் சிறந்த ஒரு அமல் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னா, இந்த பணம் என்று சொன்னா மனுஷனுடைய மனம் இடம் கொடுக்காது, தர்மம் செய்யறது செலவழிக்கிறதுக்கு விரும்பாது, அது தனக்கு ஒரு சொந்தமாகி கொண்டு தான் பார்ப்பான் மனுஷன். இதான் மனிதனுடைய பண்பு. உதாரணமாக ஒரு பச்சிளம் குழந்தை, பால் குடிக்கக்கூடிய குழந்தை, நடக்கக்கூட முடியாது தவற குழந்தை, அந்த குழந்தைக்கு முன்னால ஒரு கவர்ச்சியான ஒரு பொருளை வச்சா அந்த புள்ள நிச்சயம் அதை எடுக்கிறதுக்காக வேண்டி தன்னால் முடிந்த மட்டும் முயற்சியும் தவண்டு அந்த பொருள், கவர்ச்சியான பொருள் எடுக்கிறதுக்கு முயற்சியும், இது இயல்பு. தப்பித்தவரையாவது அந்த பொருளை அவர்த்து எடுத்துட்டா அந்த குழந்தை வீறிட்டு அழும்.
சுப்ஹானல்லாஹ். இந்த உதாரணத்தை சொல்லி உலமாக்கள் சொல்றாங்க, மனிதனுடைய இயல்பு தனக்கு சொந்தமாக்கி கொள்றதுல மனிதன் இயற்கையாகவே விருப்பம் கொண்டவன். அதனால அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கணும்னு சொன்னா மனசு விடாது. அல்லாஹ் பயந்தவர்கள், அல்லாஹ்விடத்தில் நன்மை எதிர்பார்த்தவர்கள், அல்லாஹ்விடத்தில் மறுமையில் கூலி கிடைக்க வேண்டும் என்று நம்பி இருப்பவர்கள் தான் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்க முடியும். நிறைய பேர் பார்க்குறோம், பணத்தை சம்பாதிப்பாங்க, சம்பாதித்து சேர்த்து வச்சிருப்பாங்க, கண்ணை புத்தினத்துக்கு பிறகு பிள்ளை குட்டிகள் அடிச்சிருச்சு ஆகுவாங்க. சுப்ஹானல்லாஹ். எங்களோட கண்முன்னே பார்க்குறோம் நாங்கள் நிறைய காட்சிகளை. கோடிக்கணக்கில் பெரும்பெரும் தோட்டங்கள் எல்லாம் பாப்பமார் சம்பாதிச்சு வச்சுட்டு வைத்திருப்பாங்க, பிள்ளைகள் வந்து நினைச்சுவாங்க, அதுக்கு அடிச்சு கொள்வாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய பாதையில் அவர் தர்மம் செய்திருந்தால் அதுதான் அவருக்கு மிஞ்ச போகிறது. சுப்ஹானல்லாஹ். எனவே இந்த வகையில் தர்மத்தின் சிறப்பை எடுத்து காட்டக்கூடியதாக இந்த ஹதீஸுகள் இருந்து கொண்டிருக்கின்றன. எங்களால் இது குறிப்பிட்ட ஒரு சில ஹதீஸுகளை மட்டும்தான் நான் தேர்ந்தெடுத்தேன். ஏராளமான ஹதீஸுகள் வந்திருக்கின்றன. அந்த ஹதீஸுகள் எல்லாம் தர்மத்தின் சிறப்பை எடுத்து காட்டக்கூடிய ஹதீஸுகள். எனவே தர்மத்தின் சிறப்பை நாம் புரிந்து கொண்டு கண்டிப்பாக எங்களால் முடிந்த மட்டும் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்யக்கூடியதாக நாங்கள் இருக்க வேண்டும். அடுத்ததா இன்னொரு சிறப்பு என்னன்னு சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்கக்கூடிய தர்மத்தை கர்த் ஹஸனான்னு சொல்கிறான். அல்லாஹ் தஆலா அழகிய கடன். இந்த அல்லாஹ்வுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய அழகிய கடன் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான். இதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்தோம், அதாவது 245 வசனத்தில், சூரத்துல் பக்ரா 245 வசனத்தில் பார்த்தோம் நாங்கள், மந்தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா ஃபயுதாஇஃப லஹு அத்ஆஃபன் கதீரா. அல்லாஹ்வுடைய பாதையில் அழகிய கடன் கொடுப்பவர் யார் என்று சென்ற பாடங்களில் 245 வசனத்தில், இப்போ நாங்கள் இருக்கிறோம் 253 வசனத்தில் இருக்கிறோம், 54 வசனத்துக்கு போகிறோம். அப்போ இந்த அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கக்கூடிய செலவை அல்லாஹ் அல் குர்ஆன்ல பல இடங்கள், ஒரு இடத்துல இல்லை, குர்ஆன்ல பல இடங்களில் சொல்கிறான். கர்து ஹசன் சொல்லி போட்டு, அதான் அழகிய கடன் அப்படின்னா அல்லாஹ் எங்களுக்கு திருப்பி தரது கடமைப்பட்டிருக்கான். அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எங்களுக்கு திருப்பி தருவதற்கு கடமைப்பட்டவனாக இருக்கிறான். இப்போ நாங்கள் ஒருத்தருக்கு கடன் கொடுத்தோம்னு சொன்னால் திருப்பி தரணுமா இல்லையா? திருப்பி தரதான் கட்டாயம். நாங்கள் மன்னிக்கிற வேறு விஷயம். ஆனால் கடன் எடுத்தவர் கண்டிப்பாக அந்த கடனை திருப்பி கொடுக்கணும். அதில் ஏமாத்து வேலை செஞ்சால் அல்லாஹ்விட்ட நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள். நாளை மறுமையில் தர்மம் கொடுத்த அந்த கடன் கொடுத்தவருக்கு தன்னுடைய நன்மைகளை கொடுக்க வேண்டி வரும். அப்போ இந்த இடத்துல வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய பாதையிலே செய்யக்கூடிய தர்மத்தை கர்து ஹசன் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அதாவது அல்லாஹ்வுக்காக கொடுக்கக்கூடிய அழகிய கடன் அப்படின்னா நிச்சயமாக அது நிச்சயம் நாளை மறுமையில் எங்களுக்கு திருப்பி கிடைக்கும். அதே நேரத்தில் சென்ற பாடத்தில் பார்த்தா கர்து ஹசன்டா என்னன்னு சொல்லி பார்த்தோம், விரிவாக விளக்கமாக பார்த்தோம். அது சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், அதாவது கர்த் ஹசன் சொல்லப்படுறதுக்கு 5 அம்சங்கள் உள்ளடங்க வேணும். அதில் ஒன்று அல்லாஹ்வுக்காக இருக்கணும். முதலாவது அம்சம் கர்த் ஹசன் என்பதற்கு முதலாவது அம்சம் வந்து அல்லாஹ்வுக்காக இருக்கணும். இரண்டாவதாக ஹலாலான சம்பாத்தியத்திலிருந்து கொடுக்கப்பட வேணும். ஏன்னா அல்லாஹ் பொறுத்தவரை ஹலால் இல்லாத ஏற்றுக்கொள்ள மாட்டான். இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபன். மூன்றாவதாக மன திருப்தியோடு சந்தோஷமாக கொடுக்கணும். அடே படம் போகுதே, கையிலேருந்து கரண்டு போகுது, இந்த வெறுப்போட விருப்பம் இல்லாமல் கொடுத்த முடிச்சுனா போச்சு, தர கர்து ஹசனா இல்லை. சந்தோஷமாக இருக்கும், வந்தால் அப்படி அப்படின்னு சொல்லி போட்டு சந்தோஷமாக கொடுக்கணும். சுப்ஹானல்லாஹில் அஸீம். நாலாவதாக பொருத்தமான இடத்துல போடணும், அதை கொடுக்க வேணும். சும்மா கண்ட காபாலிகளுக்கெல்லாம் கொடுத்துடாம அதனால் பிரயோசனம் அடையக்கூடிய ஒரு ஏழையை பார்த்து கொடுக்கணும். அடுத்தது ஐந்தாவதாக கொடுத்த பிறகு அவருக்கு சொல்லி காட்டுறது அல்லது அவருக்கு ஏதாவது தொல்லை கொடுக்கிறது இது நிச்சயமாக இருக்கக்கூடாது. உனக்காண்டி தர்மம் தந்தானே அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது.
கொடுத்துட்டா நான் இன்ஷால்லா பின்னால் வருவோம் பின்ன அந்த பாடத்தில் வருது இன்ஷால்லா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் வந்து யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துப்திலு ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா. விசுவாசிகளே, நீங்கள் செய்த தர்மங்களை சொல்லி காட்டுவதன் மூலமாகவும் கொடுத்தவருக்கு தொல்லை கொடுப்பதன் மூலமாகவும் அழித்து கொள்ளாதீர்கள், பாலாக்கி கொள்ளாதீர்கள் என்ன அல்லாஹு தஆலா குர்ஆன் சொல்றான். அப்ப நாங்க தர்மம் செஞ்சு போட்டு சொல்லி காட்டினோம்னு சொன்னா, அல்லது கொடுத்தவருக்கு ஏதாவது தொல்லை கொடுத்தோம்னு சொன்னா, அப்ப எங்கட நன்மை அழிஞ்சு போயிடும், தர்மம் பாத்திலா போயிடும். அதனால 5வது அம்சம் சொல்லி காட்டக்கூடாது, அவருக்கு அந்த தொல்லையும் கொடுக்கக்கூடாது. இந்த 5 அம்சங்களும் உள்ளடங்கிய தர்மத்துக்குத்தான் கர்த் ஹசன் அப்படி சொல்லப்படும். இப்படியான கருத்தை நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு திருப்பி தருவான். அடுத்ததாக இந்த வசனத்திலிருந்து நாங்கள் விளங்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், அதாவது அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பது என்பது 2 வகைப்படும். ஒன்று கடமையானது, கட்டாயமானது, கொடுக்கலாட்டி அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாக வேண்டி வரும். எப்படி போலன்னு சொன்னால், ஜகாத்து வஜிபா, ஜகாத் கொடுப்பதற்கு வாஜிபானவர்கள் தான் நிசாபை அடைந்தவர்கள், ஜகாத் கொடுக்கக்கூடிய அளவை அடைந்தவர்கள். ஜகாத்து கொடுப்பது கடமை. 100க்கு 2.5 மிச்சம் இல்லை, 100க்கு 2.5. அப்ப 97.5 அனுபவிங்க நீங்க. சுப்ஹானல்லாஹ். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பணக்கார முஸ்லிம்களும் 100க்கு 2.5% தர்மம் செய்வாங்கன்னா ஒரு ஏழையை பார்க்க முடியாது. ஏதோ மலுப்புறம். சுப்ஹானல்லாஹில் அலீம். சரியாக கணக்கு பார்த்து 100க்கு 2.5 கொடுப்பவர்கள். அதனால சில இஸ்லாமிய நாடுகளில் சட்டமாகவே போட்டு வச்சிருக்கிறார்கள், ஆவட்டூரத்தை கணக்கு பார்த்து 2.5% எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு. அப்படி கொடுக்காதவர்கள் வெளிநாடு பிரயாணம் செய்ய அல்லது வேறு சில தேவைகளுக்கு உட்படுத்தலாம், கொடுத்து போட்டுவான்னு சொல்லுவாங்க. அதாவது அங்கே வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய ஒருவர் சிக்னல் லைட்டில் பாஞ்சி தெண்டமலை கொடுக்க வேண்டியிருந்தால் கமரால் பதியப்பட்டிருக்கும், இவர் கட்டாமல் ஒழிச்சு கொண்டு இருப்பார். ஏர்போர்ட்டில் வந்து பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டு வெளியே வர நேரத்துக்கு பிடிச்சி கொள்வான், கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி ஜகாத்து கொடுப்பதற்கு யாரெல்லாம் கடமைப்பட்டுள்ளாக இருக்கிறார்களோ அவர்களிடத்திலிருந்து 100க்கு 2.5% கட்டாயப்படுத்தி அரசாங்கம் எடுத்துரும். அதனால் அங்கே தப்ப முடியாது. இது சில நாடுகள். அதனால் அங்கே பார்க்குறோம், எல்லாரும் வசதி படைத்த அவ்வளவு பேர் 100க்கு 2.5% ஜக்காத்தும் கொடுத்து தர்மமாக ஏராளமாக கொடுப்பதனால தான் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அநேகமான ஏழை முஸ்லிம்களுக்கு உதவிகள் போய் சேருது இன்றைக்கு. சுப்ஹானல்லாஹ். இந்த நாட்டை பொறுத்தவரையில், இங்கே இலங்கையை பொறுத்தவரையில் சுப்ஹானல்லாஹ், இப்போ அந்த வெள்ளத்தின் போது நாங்கள் கிட்டத்தட்ட 60 லட்சம், சும்மா இல்லை, யாருக்கும் தெரியாது, கிட்டத்தட்ட ஒரு 10 கிராமங்களில் தண்ணீரால் பாதிக்கப்பட்ட 10 கிராமங்களுக்கு இப்போ கிட்டத்தில் போன கிழமை இன்னும் ஒரு 40 லட்சம் ஒதுக்கிறோம் செலவழிக்கிறதுக்கு. அப்போ 1,10 லட்சம். இதில் எங்களுக்கு எங்கட காசு இல்லதெல்லாம். நான் இதை சொல்றதுக்கு அந்த, அதாவது மனம் திறந்து அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கிறதுக்கு அவங்க தாராங்கன்னு சொன்னால் இது எவ்வளவு சிறப்பான விஷயம் யோசிச்சு பார்க்கணும் நாங்கள். அப்போ அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கக்கூடியது 2 வகை. ஒன்று ஜகாத் என்று சொல்லப்படும், கட்டாயமானது 100க்கு 2.5, அல்லது மஹர். திருமணம் முடித்தா கணவன் மாப்பிள்ளை மனைவிக்கு மஹர் கொடுக்க வேண்டும். இந்த மஹர் கட்டாயமானது. மஹரை கொடுக்காம மனைவியை தொட முடியாது. அப்ப இல்லாட்டி அது கடனாக இருக்கும். மஹரை பிந்தித்தாரன் சொல்லி போட்டு ஒப்பந்தத்தில் எழுதி போட்டு கொஞ்சம் பிந்தித்தாரன் சொல்லி போட்டு அப்படித்தான் முந்தி ஆரம்ப காலத்தை அப்படித்தான் நடந்துச்சு. கல்யாணம் முடிக்கிறது வயது கிளவியாரத்துக்கு போகிறவங்க கூட சொல்லுவாங்க மஹர் தரலையே அப்படின்னு சொல்லி போட்டு. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ஏன்னா ஒன்றில் 51 ரூபா,
இல்லாட்டி 101 ரூபா இதான் மஹர் அந்த நேரம். இப்போ அல்ஹம்துலில்லாஹ் இப்போ லட்சக்கணக்கில் கொடுக்குறாங்க. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஹராமாக இருக்கக்கூடிய ஒன்றை ஹலாலாக்கி கொடுறதுக்காக வேண்டி அல்லாஹ் கொடுக்க சொன்ன ஒரு கொடைதான் மஹர் என்பது. இந்த மஹரை கொடுத்து ஹலாலாக்கலன்னு சொன்னால் ஹராம், சுத்த ஹராம், பெரும்பாவம், சின்ன பாவம் அல்ல. அதனால் இந்த மஹர் இது போன்ற இன்னும் செலவினங்கள் இருக்குது. உதாரணமாக தன்னுடைய மனைவி மக்கள் திருமணம் முடிச்சதுக்கு பிறகு மனைவி மக்களுக்கு ஒரு கூடிய செலவு, இதுவும் கட்டாயமானது. மனைவி தன்னுடைய பிள்ளைகளுக்கு செலவழிப்பது ஒரு தந்தையின் கணவனின் கட்டாய கடமை. வசிப்பிடம் கொடுப்பது, உணவு கொடுப்பது, உடை கொடுப்பது, தேவைப்பட்டால் வைத்தியம் செய்வது, இன்னொரு தேவைகளை நிறைவேற்றுவது ஒரு கணவன் ஒரு தந்தையுடைய கட்டாய கடமை. மனைவியாக இருந்தால் கணவன், தந்தையா பிள்ளைகளாக இருந்தால் தந்தை, இது கட்டாய கடமை. இதெல்லாம் ஜக்காத்தை போன்றது, கொடுத்தி ஆகணும், செலவழிக்காமல் இருக்கையில் பக்கத்தல படையலாம். அவருடைய வசதி தக்கமாறு தன்னுடைய மனைவி மக்களுக்கு செலவழிக்க வேண்டும், கட்டாயப்படுத்தப்பட்ட செலவு. சுப்ஹானல்லாஹில் அஸீம். இப்படி சில நேரம் பெற்றோர்கள் வயது பெறலாக இருப்பார்கள், வசதியற்றவர்களாக இருப்பார்கள். வசதி உள்ளவர்களாக இருந்தால் அவர்களுக்கு செலவழிக்க கட்டாயம் இல்லை, கொடுக்கலாம், நன்மை நாடி பெற்றோர்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் அவர்கள் இவரிடத்தில் தேவைப்பட்டவர்களாக இருந்தால், வசதி அற்றவர்களாக ஏழையாக இருந்தால், அவளை பார்ப்பதற்கு யாருமே இல்லை என்றால் எங்களுக்கு இயலாது, இந்த வயோதிபர் மண்டபத்தில் கொண்டு போடலாம். சுப்ஹானல்லாஹ், வயோதிபர் மண்டபத்தில் பெட்ரோலில் கொண்டு போடலாம். சுப்ஹானல்லாஹ், நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்பான். அதனால் வசதி உள்ளவர்கள் தங்களுடைய பெற்றோர்களுக்கும் கட்டாயமாக செலவழிக்கணும், அவர்கள் தேவைப்பட்டால், தேவை இருந்தால். இல்லை அவங்க பெரிய பணக்காரன்னு சொன்னால் கட்டாயம் இல்லை. நன்கொடைகள், அடிக்கடி கூப்பிட்டு சாப்பாடு போடுறது, அவங்களுக்கு கிஃப்டில் கொடுக்க, உடைகளை வாங்கி கொடுக்கறது செய்யலாம், பிரச்சனை இல்லை, அது விரும்பத்தக்கது. ஆனால் அவர்கள் ஏழையாக இருந்து இந்த பிள்ளையின் மீது தேவைப்பட்டவர்களாக இருந்தால் அவர்களுக்கு செலவு கொடுப்பது கட்டாயம். இது போன்ற நிறைய இருக்கலாம். இவைகளை பொறுத்தவரையில் அதாவது நஃபக்கா என்று செலவழிக்கக்கூடிய இந்த நஃபக்காவில் முதலாவது வகை கட்டாயமானது. இதை செய்யலைன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா எங்கள்கிட்ட கேட்பான், நாங்கள் தண்டிக்கப்படுவோம். ஜக்காத்து கொடுக்கலன்னு சொன்னால் எங்களுக்கு ஏமாத்தேலாம், அல்லாஹ் கேட்பான், நாளை மறுமையில் கண்டிப்பாக கேட்பான். பிள்ளை குட்டிகளுக்கு செலவழிக்கிறேன்னு சொன்னால், மனைவி மக்களுக்கு செலவழிக்கிறேன்னு சொன்னால் அல்லாஹ் கேட்பான் எங்கிட்ட. சுப்ஹானல்லாஹில் அஸீம். அவருக்கு உரிமை இருக்குது, தன்னுடைய கணவன்கிட்ட தன்னுடைய தந்தையிலிருந்து பிள்ளைகளுக்கு எடுத்துக்கொள்றதுக்கு உரிமை இருக்குது. இந்த அபூ சுஃபியான்ட மனைவி ரசூலுல்லாஹ் வந்து கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், உங்களுக்கு தெரியும் அபூ சுஃபியானை பற்றி? நஹு சுஅலூகுன், இந்த கொஞ்சம் கஞ்சன் சஹாபி, மனுஷன், சுப்ஹானல்லாஹ், கொஞ்சம் கஞ்சன், போதுமான செலவு தாரார் இல்லையே யார சொல்லலாம், அவருக்கு தெரியாம அடுத்த பரவாயில்லையான்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி எடுங்க அப்படின்னு சொல்லல, உன தேவைக்கு ஏற்ற மாதிரி எடு, சும்மா கண்ட மாதிரி எடுக்கலாம். ஏன்னா மாப்பிள்ளை பணம் சொல்லி போட்டு மனைவிக்கு கண்ட மாதிரி எடுக்க முடியா, ஏன்னா வாப்பார சொத்து சொல்லி போட்டு பிள்ளைகளுக்கு கண்ட மாதிரி எடுத்து செலவழிக்க முடியா. தேவைக்கு மனைவிக்கு கொடுக்குற செலவுக்கு போதாது, கணவன் கொடுக்குற செலவுக்கு போதாது, பணம் செலவுக்கு போதாது. அப்போ அது ஈடு செய்கிறதுக்காக வேண்டி கணவனுக்கு தெரியாமல் அதை எடுத்துக்கொண்டால் பிரச்சனை இல்லை. ஆனால் கள்ளத்தனமாக கணவனின் சொத்தை எடுத்து தனக்கு சொந்தமாக்கிக் கொள்வது ஹராம். சில நேரம் பெண்கள் இப்படி செய்வாங்க, அவர் தெரியாமல் எடுத்து சேமிச்சு வைப்பாங்க. எப்போ ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னு சொன்னால் கணவனுக்கு கொடுக்கறதுக்காக வேண்டி, அது நல்லது, அது வரவேற்கத்தக்கது, அது அவருக்கு சொந்தம் இல்லை. எப்போ ஒரு காலத்தில் கணவனுக்கு தேவைப்படும், கஷ்டத்தில் விழுந்தா அந்த நேரத்தில் கை கொடுக்கறதுக்காக வேண்டி, உதவி செய்யறதுக்காக வேண்டி சேமித்து வச்சிருக்கிற நோக்கத்தில் எடுத்து வச்சால் பிரச்சனை இல்லை. அதை கணவனும் பெருசாக அலட்டிக்கொள்ளக்கூடாது. வசதி இருக்க முடிச்சுன்னா, வசதி இல்லாமன்ட்ட போய் எடுத்த முடிச்சுன்னா கடைசிக்கு அது கஷ்டம்தான், இருக்கிறமில்லா போயிடும். சரி, இப்படி இந்த செலவழிக்கிற விஷயத்தில் வந்து ஒன்று கட்டாயமானது, செலவழிச்சு ஆகணும். நாங்கள் அதை செலவழிக்காவிட்டு அல்லாஹு தஆலா எங்கள்கிட்ட மறுமையில் கேட்பான். அப்படி கொடுக்காத பட்சத்தில் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் தண்டனை காத்து கொண்டிருக்கின்றது. இரண்டாவது வகை
முஸ்தஹப்பானது, நாங்கள் விரும்பி கொடுக்கிறது, விரும்பி கொடுக்கக்கூடிய தர்மம். ஒரு ஏழை கஷ்டத்தில் இருக்கிறான், நாங்கள் விரும்பி ஒரு 5 பார்சல் சாப்பாட்டை கொண்டு கொடுக்க சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 50,000 காசை கொடுத்து ஏதாவது தொழில் செய்யப்பான்னு சொல்கிறோம். அல்லது ஏதாவது ஒரு தொழில் செய்யக்கூடிய கருவியை பொருளை அல்லது ஒரு கடையை போட்டு கொடுத்து அவனுக்கு உதவி செய்கிறோம். இது தர்மம். இது வந்து கட்டாயமானதில்லை, நாங்கள் விரும்பி செய்கிறது. இதற்குத்தான் இப்போ நாங்கள் பார்த்தோம் ஏராளமான நன்மைகள் அறுந்து காத்து கொண்டிருக்குது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த தர்மங்களை எல்லாம் ஒருவர் தன்னுடைய குதிரை குட்டியை வளர்ப்பது போல வளர்த்து மலை போல நாள மறுமையில் எங்களுக்கு தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறான். இதே போல ஹதியாக்கள் கொடுக்கிறது நண்பர்களுக்கு அல்லது உறவினர்களுக்கு, அல்லது வீட்டுக்கு அழைத்து சாப்பாடு போடுறது, பிறந்து போடுறது, இதெல்லாம் விரும்பத்தக்க விஷயங்கள். இதை கட்டாயம்னு சொல்லிடலாது. செஞ்சால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஒரு தன்மை இருக்குது, செய்யாவிட்டால் தண்டனை இல்லை. சரி, அடுத்தது இப்போ நான் இவ்வளோ நாளும் பார்த்தது போன கிழமையும் இந்த கிழமையும் நாங்கள் பார்த்தது இந்த வசனத்திலே ஒரு பகுதி, யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகு, விசுவாசிகளே நீங்கள் செலவழியுங்கள். இப்போ நான் அடுத்ததாக பார்க்க போகிறது மிம்மா ரஸக்னாக்கும். அல்லாஹு அக்பர். அடுத்த வசனம் மிம்மா ரஸக்னாக்கும். இந்த மிம்மா ரஸக்னாக்கும் என்பதற்கு 2 அர்த்தங்கள் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறாங்க. ஒன்று, அல்லாஹ் உங்களுக்கு தந்தத்திலேருந்து எல்லாத்தையும் கொடுக்க சொல்லுவாங்க, ஒரு பகுதியை கொடுங்க. இந்த ரசூல் எச்சரிக்கை செய்கிறான், எல்லாத்தையும் கொடுத்து போட்டு ஓட்டாண்டியாக இருக்காத நெயில் போட்டு அல்லாஹ் தஆலா எல்லாம் கொடுத்து போட்டு ஓட்டாண்டியாக இருக்காதேன்னு சொல்லி போட்டு அல்லாஹ் தஆலா ரசூலாவை எச்சரிக்கை செய்கிறான். அதனால் நாங்களும் எங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்து போட்டு நாங்கள் ஓட்டாண்டியாக மற்றவனுக்கு சுமையாக இருக்கக்கூடாது, எங்களால் முடிஞ்சதை செலவழிக்க வேணும். அப்போ இந்த வகையில் பார்க்கும்போது இருக்கிறத்தில கொடுக்க வேணும். சிலரை கொடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் நிறைவேறிப்போம். இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் இருக்குது, மிம்மா ரஸக்னாக்கும், அதாவது நாங்கள் உங்களுக்கு தந்ததிலிருந்து செலவழியுங்கள். ரஸக்னாக்கும் அல்லாஹ் சொல்கிறான் வந்து, நாங்கள் உங்களுக்கு தந்த சொத்திலிருந்து செல்வங்களிலிருந்து செலவழியுங்கள். சுப்ஹானல்லாஹ். இதனால் நாங்கள் பார்க்குறோம், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா எங்களுக்கு வழங்கி இருக்கிற நியாமத்துகள் ஏராளம், எண்ணி பார்க்க முடியாத நியாமத்துகள். குர்ஆனில் சூரத்துல் பக்ரா நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்தோம். நாங்கள் அதாவது 29ஆம் வசனத்தை அல்லாஹு தஆலா சொல்லும்போது, ஹுவல்லதீ ஹலக லகும் மா ஃபில் அர்தி ஜமீஆ. அல்லாஹு அக்பர். இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தை உங்களுக்காகத்தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அதனால தான் தண்டை கையால் வளர்த்து உணவு கொடுத்து வளர்த்த ஆட்டை கையாலே அறுக்கிறோம் நாங்கள். அல்லாஹு அக்பர். மனசு வருமா? கேட்டு பாருங்க, யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் ஹலால் ஆக்கினத்தான் செய்கிறோம். தண்டை கையால் வளர்த்த கண்டுக்குட்டி வளர்ந்த வந்ததுக்கு பிறகு குர்பான் கொடுக்குறோம், அறுக்கிறோம், பலியிடுறோம். சுப்ஹானல்லாஹ். அப்ப உலகத்தில் இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹ்வால் எங்களுக்காக படைக்கப்பட்டதான். அல்லாஹ் சொல்றான், வல்லதி, அவன்தான், ஹலகலக்கும், உங்களுக்காக படைத்தான், மாஃபில் அர்தி ஜமியா, பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தை. அல்லாஹ் அல்லாஹ் இப்படி சொல்றேன்டா, நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் அனுபவிக்கக்கூடிய எல்லாமே, அது பணமாக இருக்கலாம், அல்லது வியாபாரமாக இருக்கலாம், அல்லது நாங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருக்கலாம், அல்லது நாங்கள் பார்க்கக்கூடிய உத்தியோகமாக இருக்கலாம், அல்லது நாங்கள் சொந்தமாக்கிக் கொண்ட வீடாக இருக்கலாம், அல்லது பூமியாக இருக்கலாம், தோட்டமாக இருக்கலாம், அல்லது நாங்கள் பயணம் செய்யக்கூடிய வாகனங்களாக இருக்கலாம். அல்லாஹு அக்பர். இப்படி அடுக்கிக்கொண்டே போகலாம். எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் எங்களுக்கு வழங்கியது. அல்லாஹ் எங்களுக்கு தரலன்னு சொன்னால் நிச்சயமாக எங்களை அடைந்து கொள்ள முடியாது. இதனால் அல்லாஹ் சொன்னான், வல்லதி ஹலக லகும் ஃபில் அர்தி மா ஃபில் அர்தி ஜமீஆன். பாருங்க, ஜமீஆன் என்ற வார்த்தை வந்து அனைத்தையும், இந்த ஒன்றை விட்டு கொடுக்கல அல்லாஹ் தான். உங்களுக்காக இந்த பூமியில் எல்லாத்தையும் படைச்சிக்கலாம் அல்லாஹ் தான்.
உங்களுக்காக தான் படைச்சேன், மனிதனுக்காக தான் படைச்சேன் அல்லாஹ் தான். சுப்ஹானல்லாஹ். ஜின்களை பொறுத்த வரையில் எங்களை விட குறையத்தான் அனுபவிக்கிறாங்க அவங்க. என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விசுவாசியான ஜின்னுக்கு நாங்கள் தான் உணவு கொடுக்குறோம். மிஞ்சின உணவை ஒரு தூய்மையான இடத்துல போட்டோம்னு சொன்னால் விசுவாசியான ஜின் சாப்பிட்டு போயிடும், எங்களுக்கு தெரியாது. அல்ல ஒரு பறவை பற்றி சாப்பிட்டு போயிடும். அதே மிஞ்சின உணவை குப்பை கூடல போட்டோம்னு சொன்னால் அது ஷைத்தானுக்கு உணவாக போகும். சுப்ஹானல்லாஹ். எந்த அளவுக்கு சொன்னால் நாங்கள் சாப்பிடக்கூடிய மாமிசம் அந்த அதில் சாப்பிட்ட மிஞ்சிக்கூடிய முள்ளு அதை கொண்டு போய் ஒரு தூய்மையான இடத்துல வச்சோம்னு சொன்னால் ஜின்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதில் மாமிசத்தை படைச்சு உணவாக கொடுக்குறான். சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்றான், வல்லதி ஹலகலக்கும் மாஃபில் அர்தி ஜமியா, அவன்தான் உங்களுக்காக இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தையும் படைத்தவன். இதை நான் ஃபுகஹாக்கள் சொல்றாங்க பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தும் ஹலால் இல்லா மா வரத ஃபீஹி தலீலுன் லித்தஹரீம். பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தும் ஹலால், ஹராம் என்று வந்திருக்கக்கூடிய ஆதாரம் வந்திருக்கக்கூடியவைகளை தவிர. சுப்ஹானல்லாஹ். இந்த வசனத்தை கொண்டு பூமிக்கு எல்லாமே ஹலால். ஆனால் சில விஷயங்களை, குறிப்பிட்ட சில விஷயங்களை சிலதை அல்லாஹு தஆலா ஹராமாக்கிறான். அது தலீல வந்திருக்குது. ஹர்ரம அலைக்கும் மைத்தா வத்தம் வல் அஹ்மல் ஹன்சீர் வல் முன்ஹனிகா வல் மவ்கூதா வல் முத்தரத்தியா அப்படின்னு தொடர்ந்து குர்ஆன்ல வருது. தானாக செத்தது, இறந்து போனது, அறுக்காம தானாக செத்து போனது, அல் ஹின்சீர் பன்றி, இரத்தம். இப்போ நாங்கள் மாட்டை அறுக்கிறோம், பீரிட்டோடு இரத்தம். உங்களுக்கு தெரியுமா, சில பகுதியில் அந்த இரத்தத்தை சேமித்து கட்டியாக்கி சாப்பிடுவாங்க. நவுது பில்லா, ஹராம். மலையிலிருந்து உருண்டு விழுந்து செத்தது, அல்லது வாகனம் போன்றவைகளுக்கு அடிபட்டு செத்தது, இப்படி குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா அடிக்கொண்டு போறான். இப்படி குறிப்பிட்ட சிலதைத்தான் அல்லாஹ் தஆலா அங்கே ஹராமாக்கியான். ஹராம் என்று எந்த ஆதாரம் மூலமாக நிரூபிக்கப்படுவதோ அவைகளை தவிர பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தும் மனிதனுக்கு ஹலால். சுப்ஹானல்லாஹ். இப்போ உதாரணமாக களவெடுத்து சாப்பிட்றோம், ஹராம். ஏன் களவெடுக்கிறது ஹராம்? ஹராமான தொழில் மூலம் செய்ய சாப்பிட்றோம், ஏன்? ஹராமான தொழில் செய்வது ஹராம் வந்திருக்கு தலீல். இப்படி எதெல்லாம் ஹராம் என்று சொல்லப்பட்டுச்சோ அவைகள் தவிர்ந்த மற்ற அனைத்தும், பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தும் மனிதனுக்கு ஹலால் என்ற கருத்தை இங்கே சொல்வதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. இப்படி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வழங்கி விட்டுத்தான், எங்களுக்காக இந்த பூமியில் அனைத்தையும் படைத்து விட்டுத்தான் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாகும். விசுவாசிகளே, ஈமான் கொண்டவர்களே, நாங்கள் உங்களுக்கு வழங்கியதிலிருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழியுங்க. இப்போ செலவழிக்காமல் இருக்கேன், எங்களுக்கு அல்லாஹ் தந்தை தான் செலவழிக்கிறான், சரியா? செலவழிக்காமல் இருக்கலாம். அதனால் அல்லாஹ் ஹதீஸில் பார்த்தோம், ஹதீஸ் குத்ஸியில் பார்த்தோம், இப்ன ஆதம் அன்ஃபிக், உற்சாகப்படுத்த அல்லாஹ் தஆலா ஆதமுடைய மாதிரி செலவழி அல்லாஹ்வுடைய பாதையில். யுன்ஃபிக் அலைக், உனக்கு செலவழிப்போம் நாங்கள். அதான் மனதில் நம்பிக்கை இருக்கணும், தைரியம் இருக்கணும். ஊசலாட்டம் இருந்தால் சரி வராது. கொடுத்தா நிச்சயமா அல்லாஹ் திருப்பி தருவான்னு நம்பிக்கை இருக்கணும். அப்படி செய்தோம்னா நிச்சயமா திருப்பி கிடைக்கும், இங்கேயும் கிடைக்கும், மறுமையிலையும் கிடைக்கும், சந்தேகம் இல்லாமல். அதே நேரத்தில் இங்கே நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டாம். மிம்மா ரஸக்னாக்கும் அல்லாஹ் சொன்னதுக்கு பிறகு நாங்கள் தர்மம் செஞ்சு போட்டு பெருமதிக்கல. எங்களுக்கு நான் கொடுத்தேன்னு சொல்லிடலாம். ஏன்? அல்லாஹ் தந்தையெல்லாம் கொடுத்துருக்கேன். சுப்ஹானல்லாஹ். இதனால் அல்லாஹ் சொன்னா லா துப்திலு சதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா, நீங்கள் செய்த தர்மங்களை சொல்லி காட்டுவதன் மூலமாக, கொடுத்தவருக்கு தொல்லை கொடுப்பதன் மூலமாக பாத்திலாகிக் கொள்ளாதீங்க, அடிச்சு கொள்ளாதீங்க. அப்ப நாங்கள் செய்யக்கூடிய தர்மத்தை கொண்டு எந்த வகையிலும் எங்களுக்கு பெருமதிக்கிறது வாய்ப்பில்லை. சுப்ஹானல்லாஹ்.
ரப்புல் ஆலமீன் தந்ததிலிருந்து கொடுத்திருக்கிறேன். இந்த பணிவு கொடுக்கும் போது ஏற்பட வேண்டும் என்பதை முஃபஸ்ஸிரீன்கள் வலியுறுத்தி சொல்லி பார்க்க முடிகின்றது. சுப்ஹானல்லாஹில் அஸீம். மாறாக அல்லாஹ் எனக்கு தௌபீக் செய்தானே செலவழிக்கிறதுக்கு என்று அல்லாஹ்வை புகழ வேண்டும், அல்லாஹ்வை புகழ வேண்டும். அது மட்டுமல்லாமல் வலது கையால் கொடுத்தது இடது கைக்கு தெரியாத அளவுக்கு மறைத்து கொடுப்பதே மிகவும் சிறந்தது. இது தர்மம், கட்டாயமானதல்ல. கட்டாயமான தெளிவை தான் கொடுக்கணும். மஹர் சபையிலாம் கொடுக்கணும். மஹர் பின்னால் கொண்டு போட்டு மாறையலாம். ஜக்காத்து கட்டாயம் ஒரு கொடுக்க வேண்டிய இடத்துல தான் கொடுக்கணும், 102% கணக்கு பார்த்து. ஆனால் அதல்லாத முஸ்தஹப்பான தர்மங்களை வலது கையால் கொடுத்தால் இடது கைக்கு தெரியாத அளவுக்கு மறைப்பது இஸ்லாத்தில் மிகவும் சிறந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஹதீஸ், புகாரி முஸ்லிம் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ், சபஅத்துன் யுதில்லுஹும் அல்லாஹு ஃபீ தில்லி யௌம லா தில்ல இல்லா தில்லு. நாளை மறுமையில் நிழல் இல்லாத வேலை. இந்த உலகமெல்லாம் அழிக்கப்பட்டு மரஞ்செடி கொடிகள் மலைகள் அனைத்தும் அழிக்கப்பட்டு வெறும் வெட்டை வெளியாக இருக்கக்கூடிய மைதானத்தில் மஹ்ஷர்ல நாமெல்லாம் கூட்டப்பட்டிருக்கும் வேளையில இப்ப கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய சூரியன் தன்மை மாற்றப்பட்டு சூடு அதிகரிக்கப்பட்டு தலைக்கு மேல ஒரு மைலுக்கு அப்பால கொண்டு வைக்கப்படும். நஊது பில்லாஹ். அப்ப அந்த அகோரத்தினால சிலருக்கு அது கணக்கே இருக்காது, அல்லாஹ்வுடைய நிலை இருப்பாங்க. அதான் சொல்ல போறோம். அந்த சூரியனுடைய உஷ்ணம் அவங்களை தாக்காது. வேறு சிலருக்கு நன்மைகள் அதிகமாக செய்திருக்கிற காரணத்தினால வியர்த்தி வியர்த்தி கரண்டை வரை வேர்வை மூடிடும் அவங்கள. வேறு சிலரை வேர்வை முழங்கால் வரை மூடும், வேறு சிலரை இடுப்பு வரை மூடும், வேறு சிலரை கழுத்து வரை மூடும், வேறு சிலர் வியர்வையிலே மூழ்கி விடுவார்கள். அல்லாஹும்ம ஆஃபினா யா ரப். அவ்வளவு பயங்கரமான அந்த மஹ்ஷர். அந்த நேரத்தில் 7 கூட்டத்தினருக்கு அல்லாஹ்வுடைய நிழலில் இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். சந்தோஷமா இருப்பாங்க. அது சொல்றதுக்கு இப்ப நேரம் போதாது. அதுல ஒன்று தான் ரஜுலுன் வரஜுலுன் தஸத்தக பிஸதகத்தின் ஃபஅஃபாஹா ஹத்தா லா தஅலம ஷிமாலுஹு மா துன்ஃபிகு யமீனுஹு. அந்த 7 கூட்டத்தில் ஒரு கூட்டம் யாரு? ஒரு மனிதன் தர்மம் செய்தான், வலது கை கொடுத்தது இடது கைக்கு தெரியாது. அப்படின்னு அர்த்தம் என்ன? சப்சுப் கொடுத்து போட்டு சத்தம் தெரியாது, யாருக்கும் தெரியாது. பேருக்கு புகழுக்கு அவங்க பார்க்கறான், ஒன்றுமே இல்லை, யாருக்கும் தெரியாம. அதான் இடது கைக்கு தெரியாம சதகா கொடுக்குற விளையாட்டு வேலையா? அப்படிப்பட்ட கூட்டத்தினரும் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய நிழலில் இருப்பார்கள் என்று புகாரி முஸ்லிமிலே பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். அதனால நாங்கள் தர்மம் செஞ்சு போட்டு பெருமை அளிக்கிறதுல அர்த்தமே இல்லை, பேர் போடுறதுல அர்த்தமே இல்லை, புகழ் எதிர்பார்க்கறதுல அர்த்தமே இல்லை, சொல்லி காட்டுவதில் பிரயோசனம் இல்லை. மாறாக இந்த 7 கூட்டத்தினர் ஒரு கூட்டத்தினராக ஆக வேண்டும் என்று சொன்னால் செய்த தர்மத்தை யாருக்கும் தெரியாமல் மறைத்துக் கொண்டே அல்லாஹ்வுக்காக கொடுத்து விட்டு சத்தம் இல்லாமல் இருக்கணும். அல்லாஹ் புகழணும். யா அல்லாஹ், இப்படியான ஒரு தர்மத்தை செய்வதற்கு எனக்கு நீ தௌஃபீக் செய்யாதே, உனக்கே இல்லா புகழ் என்று அல்லாஹ்வை புகழ வேண்டும். இப்படி இந்த பாடம் தொடருது. இதுக்கு மேலே போனால் நினைக்கிறேன் டைம் போதான்னு சொல்லி போட்டு, அதனால் இன்ஷா அல்லாஹ் பாக்கி இருக்க அடுத்த பாடத்தில் பார்ப்போம்னாங்க. ஏண்டா இந்த நிலை இல்லாத வேலையில் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சில உதாரணங்களை சொல்கிறான். அவங்க எப்படி அழிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி போட்டு அதை மட்டும் சொல்லி போட்டு முடிக்கிறேன். காரூன் உங்களுக்கு தெரியும். காரூன் சுப்ஹானல்லாஹ் பனு இஸ்ராயீல் காலத்தில் இருந்த மிகப்பெரிய கோடீஸ்வரன், செல்வந்தன்.
பயங்கரமான செல்வந்தன், மலேசி மாசான செல்வந்தன். அவருடைய பெருமதியான பொக்கிஷங்கள் வைக்கப்பட்ட பேழைகள், பெட்டிகள், அந்த பெட்டிகளுடைய திறவுகோலை சுமப்பதற்கே ஒரு குழுவினர் வேணும், பலசாலிகளான ஒரு குழுவினர் வேணும். அவ்வளவு பெரிய சொத்துக்காரன் காரூன். எனக்கு அல்லாஹு தஆலா அன்பா சொன்னான், வப்தகி ஃபீமா ஆதாக அல்லாஹு தாரல் ஆகிரா, உனக்கு தந்ததை கொண்டு மரமே தேடிக்கொள். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். வலா தபிகில் ஃபஸாத ஃபில் அர்த், பூமியில விஷமம் செய்யாதே, விஷமத்தை தேடாதே. இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஃப்ஸிதீன், செல்வம் மிக்க நீர் போட்டு நினைத்தபடி உலகத்தில் கூத்து போடாதே, அல்லாஹ் அதை விரும்ப மாட்டான் என்று சொன்ன நேரத்தில் காரூன் என்ன சொன்னான் தெரியுமா? கால இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இன்தி லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். லா ஹவ்ல வலா குவத்த. அல்லாஹ் எவ்வளவு அன்பா சொன்னான்னு பாருங்க. அஹ்ஸின் கமா அஹ்ஸன அல்லாஹு இலைக், அல்லாஹ் உனக்கு நலவு செய்தது போல, உனக்கு வாரி தந்தது போல, அள்ளி தந்தது போல நீயும் நலவு செய், உன பணத்தை கொண்டு நலவு செய், அதாவது பதில் செலவழி. அன்பா அல்லாஹ் சொன்னான். சுப்ஹானல்லாஹ். பூமியில விஷமம் செய்யாதே, பணம் இருக்குதுன்னு சொல்லி போட்டு நீங்க பூமியில விஷமம் செய்யாதே என்று சொன்ன நேரத்தில் காரூன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இன்தி நஊது பில்லாஹ். இன்றைக்கு நிறைய பேரை பார்க்குறோம் நாங்கள். இன்றைக்கு நேற்று வசதி இல்லாமல் இருந்திருப்பாங்க, இன்றைக்கு கொஞ்சம் வாசி பட்டுட்டுன்னு சொன்னால், ஒரு கல் பட்டுன்னு சொன்னால், கொஞ்சம் வசதி வந்துட்டு சொன்னால் எப்படியான திறம் அப்படின்வாங்க. நஊது பில்லாஹ், அல்லாஹும்ம ஆஃபினா யா ரப், எனக்கு கெட்டுதானே இதை பார்த்தியா அப்படின்வாங்க. சுப்ஹானல்லாஹ். இதைத்தான் காரூன் சொன்னான். இது சும்மா கிடைக்கல வாப்பா, எனக்கு புத்தி அறிவு. இன்னமா ஊதீதுஹு அலா இல்ம், என்னுடைய அறிவை கொண்டு எனக்கு கிடைச்சது. எந்தி என்னிடத்தில் இருக்கக்கூடிய அறிவு, மற அல்லாத அறிவும் இல்லை. சுப்ஹானல்லாஹில் அஸீம். இதைத்தான் காரூன் சொன்னான் பதிலாக. இப்போ என்ன பார்த்து கொண்டு இந்த மக்களுக்கெல்லாம் அவன் ஆடம்பரமாக வெளியேறி போகிறத பார்த்த மக்களா, யா லைத்தலனா மிஸ்லமா ஊத்திய காரூன், ஆஹா காரூனுக்கு கொடுக்கப்பட்டது போல செல்வம் எங்களுக்கு வேண்டாமா, எங்களுக்கு கிடைக்க வேண்டாமா என்று ஏங்கினார்கள். குர்ஆன் அப்படியே வரலாறு சொல்லு, சூரத்துல் கஸ்ஸில் அந்த வரலாறு அப்படியே அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. சுப்ஹானல்லாஹ். அப்படி ஏங்கி கொண்டிருக்கிற நேரத்திலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சான் தெரியுமா? ஃபஹஸப்னா பிஹில் அர்த் வஹஸப்னா பிஹி வபிதாரிஹில் அர்த், அவனையும் அவனுடைய செல்வம் மாட மாளிகை அனைத்தையும் அப்படியே பூமியில் ஆழ்த்தி அழித்து விட்டோம். இதனால செல்வத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் பெருமை அறிக்கிறதுக்கு அர்த்தமே கிடையாது. அதான் அந்த வசனத்தில் கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான படிப்பினை. மிம்மா ரஸக்னாக்கும், நாங்கள் தந்தவற்றின் செலவழிங்க, உங்களுக்கு நாங்கள் கொடுத்த செலவழிக்க செல்ல. அப்ப காரூன் இதை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால சமுதாயத்தில் மிக மோசமான முறையில் அழிக்கப்பட்டார் என்ற வரலாற்றை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி காட்டுகின்றான். இதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட நேரத்தில் குறைஷி காபிர்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எல்லா வசதியும் கொடுத்திருந்தான். மக்காவை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், பாலைவனம், பயிர் பச்சை இல்லாத பூமி. இன்னி அஸ்கந்து மின் துர்ரியதி பிவாதின் கைரி தி ஸர்இன் இன்த பைத்திகல் முஹர்ரம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவி ஹாஜராவையும் மகன் இஸ்மாயிலையும் குடியேற்றி விட்டு சொல்றாங்க, இன்னி அஸ்கந்து மின் துர்ரியதி, என்னுடைய குடும்பத்தை நான் கொண்டு வந்து குடியேற்றிருக்கிறேன், எந்த பைத்திகல், அதாவது இன்னி அஸ்கந்து மின் துர்ரியதி பிவாதின்,
மின் கைரிதி ஜரா, ஒரு பள்ளத்தாக்கு, எந்த விதமான பயிர் பச்சையும் இல்லை இடத்துல குடியேற்றிக்கிறேன். அப்ப மக்காவை பொறுத்த வரையில வெறும் மலைகளும் பாலைவனம் தான், பயிர் பச்சை எதுவுமே கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துவா மக்காவுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உலகெங்கிலுமிருந்து அந்த இடத்துக்கு அத்தனை வகையான உணவுகளையும் பழங்கனிகளையும் கொண்டு சேர்க்கிறான். ஹஜ்ஜி முனாக்கள் பார்த்துருப்பீங்க, இல்லாத கிராமம் கிடையாது. சுப்ஹானல்லாஹில் அஸீம். அந்த உதாரணத்தை அல்லாஹு தஆலா அங்க சொல்லி காட்டுறான். வதரபல்லாஹு மஸலன் கரியத்தன் கானத் ஆமினத்தம் முத்மஇன்னா. சுப்ஹானல்லாஹ். பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் இருந்த ஒரு கிராமத்தை அல்லாஹ் உங்களுக்கு உதாரணமாக சொல்லுகிறான். மக்கா யஅதீஹா ரிஸ்குஹா ரகதன் மின் குல்லி மக்கான். அங்க எதுவும் கிடையாது, அந்த இடத்துக்கு எல்லா விதமான ரிஸ்கும் எல்லா இடத்துலேருந்து வருது. மின் குல்லி மக்கான், எல்லா இடத்துலேருந்து வருது. அமெரிக்கா வேணுமா, ரஷ்யா வேணுமா, ஜப்பான் வேணுமா, அங்கால சைனா வேணுமா, இந்தியா வேணுமா, எல்லா இடத்துலேருந்து வருது. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சொல்றான் இது யதீஹா ரிஸ்குஹா, அங்க ரிஸ்க் இல்லை, ஆனா உலக எல்லா இடத்திலிருந்தும் அந்த இடத்துக்கு ரிஸ்கை நாங்க கொண்டு வந்தோம். மின் குல்லி மக்கான் ஃபகஃபரத் பிஅன்உமில்லாஹ். இந்த நிஅமத்துகளை எல்லாம் அந்த மக்காவாசிகள் நிராகரித்து விட்டார்கள். فَأَذَاقَهَا اللَّهُ لِبَاسَ الْجُوعِ. அவர்களுக்கு பசி, பட்டினி, அச்சம் போன்றவைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவிக்க வைத்தான். பிமா கானு யஸ்னஊன், அவர்கள் செய்து கொண்டிருந்த அநியாயத்தின் காரணமாக. உங்களுக்கு தெரியும், வரலாறு சொல்ல தேவையில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்தில் சஹாபாக்கள் பட்ட துன்பங்கள், கஷ்டங்கள் உங்களுக்கு தெரியும். அடிக்கடி ஞாபகம் ஊட்டிடுறாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய கழுத்தில் 4-5 கயிறுகள், ஒவ்வொரு கயிற்றையும் ஒவ்வொரு பக்கம் பிடிச்சு கொள்வாங்க. இங்கே இழுக்குள்ள அங்கால் இருக்கிற, அங்கால் இருக்கிற, அங்கால் இருக்கிற, இப்படி 4 திசையிலும் இழுத்து 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 அவனோட கழுத்தே புண்ணா போச்சு. அல்லாஹு அக்பர். இது ஒரு உதாரணம், நிறைய உதாரணம் கிடையாது. ரசூல்லா எவ்வளோ துன்பப்பட்டாங்க. இப்படியெல்லாம் இந்த அநியாயக்காரர்கள் செய்து கொண்டிருந்த காரணத்தினால, ரசூல்லாவை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால அவர்களை நாம் பசி, பட்டினி, அச்சம் போன்றவைகளால் சோதித்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஹதீஸில் பார்க்கிறோம், எந்த அளவுக்கு ஒன்று சொன்னா ஹத்தா அக்கலுல் ஜீஃப், பிணங்களை சாப்பிட்டாங்க. ஒல் மைத்தா, செத்து போனதுங்களை சாப்பிட்டாங்க. மக்காவாசிகள் 7 வருஷம், 1-2 அல்ல, 7 சினீன். அல்லாஹு அக்பர். அப்ப இப்படி உதாரணங்களையும் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். அதனால அல்லாஹ் தந்ததிலிருந்து செலவழிச்சு போட்டு யாருமே பெருமை அடிக்காதீங்க, புகழ் எதிர்பார்க்காதீங்க. அல்லாஹ்வுக்காக கொடுத்து போட்டு சத்தமில்லாமல் இருங்க. நிச்சயமாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு அதிகப்படுத்துவான். அப்படி இல்லாம இப்படி சொல்லி காட்டி கொண்டிருந்தோம்னு சொன்னா நிச்சயமாக நன்மை விளைந்து விடுவோம். இந்த மாதிரியான பாதிப்புகளும் எங்களுக்கு வரலாம். எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இம் அனைவரையும் அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்யக்கூடியவர்களாக, அதை நல்ல முறையில், சிறந்த முறையில், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறையில் செய்யக்கூடியவர்களாக, அதற்கான முழுமையான கூலியை அல்லாஹு தஆலா எங்களுக்கு வழங்கக்கூடிய முறையில் அல்லாஹு தஆலா எங்களை ஆக்கி வைப்பானாக. நாம் சொன்னவைகள், கேட்டவைகளை அனைத்தையும் புரிந்து விளங்கி வாழ்க்கையில் செயல்பட்டு நாளை மறுமையில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தையே எங்களுக்கு ஒதுங்கும் தனமாக ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் என்று கேட்டு விடைபெறுகின்றேன்.